தமிழகத்தில் சிஎம்சி எனப்படும் கரப்ஷன் மாஃபியா கிரைம் ஆட்சி நடைபெறுவதாக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கடுமையாக சாடினார். எளிதில் கிடைக்கும் போதைப் பொருட்கள் காரணமாக தமிழக இளைஞர்கள் நாசமாக்கி கொண்டிருப்பதாக வேதனை தெரிவித்த மோடி திமுகவின் முடிவுரைக்கு கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டதாக சூளுரைத்தார். முருகனுக்கு தீபமேற்றுவதை திமுக கூட்டணி விவாத பொருளாக மாற்றியுள்ளதாக குற்றம் சாட்டிய பிரதமர் மோடி வாக்கு வங்கியை குஷிப்படுத்த நீதிமன்றத்தை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை என விமர்சித்தார். அதேபோல காங்கிரசும் திமுகவும் தான் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்க காரணமாக இருந்ததாக குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடி சொல்லும் டபுள் என்ஜின் என்னும் டப்பா என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். டபுள் என்ஜின் மாநிலங்களான உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகாரை விட தமிழ்நாடு, கேரளா, தெலங்கானா, கர்நாடகா, மேற்கு வங்கம் போன்ற டப்பா என்ஜின் நுழையாத மாநிலங்கள் வளர்ச்சியில் கொடிகட்டி பறப்பதாக பதிலடி தந்திருக்கிறார். கடந்த 4.5 ஆண்டுகளாக ஒரு அடி கூட நகராத ஒரு ஓடாத ஓட்டை என்ஜின் ஆட்சியை நடத்திவிட்டு தமிழ்நாட்டின் வளர்ச்சியை முன்னிறுத்தும் எங்கள் கூட்டணியை பற்றி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசுவதெல்லாம் வேடிக்கையின் உச்சம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். டபுள் என்ஜின் எனும் டப்பா என்ஜின் தமிழகத்தில் ஓடாது என முதல்வர் விமர்சனம் செய்ததற்கு பதிலடியாக அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அம்மாவின் பிள்ளைகள் பகையை மறந்து பங்காளி சண்டையை ஓரங்கட்டிவிட்டு இணைந்திருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகத்தில் நடந்த என்டிஏ பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் எடப்பாடி பழனிசாமியை முழு மனதாக ஏற்றுக்கொண்டுதான் இந்த கூட்டணியில் இணைந்துள்ளதாக விளக்கமளித்தார். தமிழகத்தில் 141 சட்டமன்ற தொகுதிகளில் முதலமைச்சரின் மினி ஸ்டேடியம் கட்ட அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். அதிமுக எம்எல்ஏ அக்ரி கிருஷ்ணமூர்த்தியின் குற்றச்சாட்டை மறுத்து சட்டப்பேரவையில் பேசிய அவர் 82 தொகுதிகளில் மினி ஸ்டேடியம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியுள்ளதாக கூறினார். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. திருவள்ளூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கணித்துள்ளது. சென்னையில் இன்றும் நாளையும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த முகாம்கள் நடைபெற உள்ளதாக மாநகராட்சி அறிவித்துள்ளது. 4079 வாக்குச்சாவடி மையங்களிலும் பெயர் சேர்ப்பு மற்றும் திருத்தத்திற்கான விண்ணப்பங்கள் பெறப்படும் என மாநகராட்சி தகவல் தெரிவித்திருக்கிறது. நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் தி கோர்ட் எனும் புதிய விவாத நிகழ்ச்சி நேற்று தொடங்கியது. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விவாத அரங்கிற்கு நேரில் வந்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து வாழ்த்து தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி அரசியல் கட்சிகளின் அனல் பறக்கும் விவாதங்களை தி கோர்ட் விவாத நிகழ்ச்சியில் நேயர்கள் காணலாம். ஊழல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பப் போவதாக பிரதமர் மோடி பேசியது குறித்து அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழியிடம் நியூஸ் தமிழ் நெறியாளர் கேள்வி கேட்டார். அப்போது பதிலளித்த அமைச்சர் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் 5ஆம் ஆண்டு தொடக்க விழாவிற்காக கூட பிரதமர் தமிழகம் வந்திருக்கலாம் என நகைச்சுவையாக பதிலளித்தார். அமைச்சர் KN நேருவுக்கு எதிராக அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் ஆரம்பகட்ட விசாரணையை லஞ்ச ஒழிப்புத்துறை தொடங்கியுள்ளதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக நிலை அறிக்கை தாக்கல் செய்து தமிழக அரசு தரப்பில் கால அவகாசம் கோரப்பட்டதால் வழக்கு விசாரணை வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நிர்வாக குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களின் கூட்டம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் MP தலைமையில் இன்று நடைபெறுகிறது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் காலை 10:30 மணிக்கு தொடங்கும் இந்த கூட்டத்தில் கட்சியின் அனைத்து நிர்வாகிகளும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வருமானத்தை மறைத்ததாக கூறி 1,50,00,000 அபராதம் விதிக்கப்பட்டதை எதிர்த்து நடிகர் விஜய் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. புலி படத்திற்கு பெற்ற 15 கோடி வருமானத்தை மறைத்ததாக கூறி விஜய்க்கு 1,50,00,000 அபராதம் விதிக்கப்பட்டது. தேர்தல் என்றதும் தமிழ்நாட்டுக்கு வரும் பிரதமர் மோடி கீழடி அகழாய்வு முடிவை வெளியிட தயாரா என மதுரை MP சு. வெங்கடேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் நடைபெற்று வரும் சர்வதேச தொல்லியல் கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர் கீழடி விவகாரத்தில் மத்திய அரசு திட்டமிட்ட இருட்டடிப்பை செய்வதாக குற்றம் சாட்டினார்.
புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கின் விசாரணை வரும் பிப்ரவரி 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வழக்கில் தொடர்புடைய சுதர்சன், முத்துகிருஷ்ணன் ஆகிய இருவரும் விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 12 பேரை 44,500 ரூபாய் அபராதத்துடன் இலங்கை மன்னார் நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 12 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். தாம்பரம் திருவனந்தபுரம் இடையேயான வாராந்திர அம்ரித் பாரத் ரயில் சேவை 28ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. புதன்கிழமை தாம்பரத்திலிருந்து மாலை 5 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 8 மணிக்கு திருவனந்தபுரம் சென்றடைகிறது. இன்று காலை 8 மணி முதல் முன்பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத் விமான விபத்து மற்றும் வான் பறப்பை பயன்படுத்த பாகிஸ்தான் விதித்த தடை காரணமாக ஏர் இந்தியாவுக்கு நடப்பு நிதியாண்டில் மட்டும் சுமார் 15,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய அரசிடமிருந்து 18,000 கோடி ரூபாய்க்கு ஏர் இந்தியா நிறுவனத்தை டாடா குழுமம் வாங்கிய நிலையில் அதில் 83% ஒரே ஆண்டில் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளது. சபரிமலையில் தங்க தகடு திருடப்பட்ட விவகாரத்தில் முறையான விசாரணை நடத்தி நீதி வழங்கப்படும் என்றும் இது மோடியின் உத்தரவாதம் என்றும் பிரதமர் மோடி கூறினார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் கேரளாவை ஆளும் LDF அரசு கோவில்களின் மரபுகளை பலவீனப்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். வரும் 27ஆம் தேதி வங்கி ஊழியர்கள் நாடு முழுவதும் வேலை நிறுத்தம் செய்ய திட்டமிட்டுள்ளதால் ஞாயிறு முதல் 3 நாட்களுக்கு வங்கி சேவை பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. அனைத்து சனிக்கிழமை நாட்களும் விடுமுறை வழங்குவது தொடர்பாக மத்திய அரசு மற்றும் ஒருங்கிணைந்த வங்கி ஊழியர் கூட்டமைப்பு இடையே ஏற்பட்ட உடன்பாடு நடைமுறைக்கு வரவில்லை என்று தெரிகிறது. மத்திய பிரதேசத்தில் பெங்காலி சமூக மக்கள் பாதுகாப்பாக இருப்பதை போன்று மேற்கு வங்கத்தில் பாதுகாப்பாக இல்லை என மத்திய அமைச்சர் JP நட்டா கூறினார். ஜபல்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் ஒட்டுமொத்த நாடும் அம்மாநில மக்களுடன் துணை நிற்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் கேட்டுக் கொண்டார். கர்நாடக மாநிலம் முழுவதும் மாநில அரசு மது புழக்கத்தை அதிகப்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் குமாரசாமி குற்றம் சாட்டினார். மாண்டியாவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள மளிகை கடைகளிலும் மதுபானம் கிடைக்கும் சூழல் நிலவுவதாக காங்கிரஸ் அரசு மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். லூலு நிறுவனத்திடம் விவசாயிகளின் விளைபொருட்களை ஏற்றுமதி செய்ய அரசு பேசி வருவதாக தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா தெரிவித்தார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் பேசிய அவர் லூலு மாலை திறந்துப்பார் வச்சிப்பார் என ஏதேதோ சொன்னார்கள். ஆனால் கோவையில் லூலு மால் திறக்கப்பட்டு சூப்பராக சென்று கொண்டிருப்பதாக கூறினார். மகாத்மா காந்தி பெயரில் இருந்த 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றி அமைத்தது எல்லாருடைய மனதையும் புண்படுத்துவதாக உள்ளது என பாமக MLA GK மணி தெரிவித்தார். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்ட பெயரை மகாத்மா காந்தி பெயரிலேயே தொடர வேண்டும் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை ஆதரித்து சட்டசபையில் அவர் பேசினார். சென்னை பிராட்வேயில் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் தொடங்க உள்ள நிலையில் தீவுத்திடலில் தற்காலிக பேருந்து நிலையத்தை அமைச்சர்கள் சிவசங்கர் மற்றும் சேகர் பாபு ஆகியோர் திறந்து வைத்தனர். மக்களின் பேருந்து பயணம் தடைபடாமல் இருக்க தீவுத்திடல் மற்றும் ராயபுரம் மேம்பாலம் அருகே தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். விஜய் தலைமையில் நாளை நடைபெறும் தாவேக மாநில மாவட்ட அளவிலான செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கான அடையாள அட்டைகளை தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் வழங்கினார். நகரம், ஒன்றியம், பேரூர், பகுதி கழக செயலாளர்கள் மற்றும் சார்பு அணி அமைப்பாளர்களுக்கான அடையாள அட்டைகள் மாவட்ட செயலாளர்களிடம் வழங்கப்பட்டன. சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூய்மை பணியாளரின் மகள் சோலை ராணி சக மாணவரை காதலித்ததை கண்டித்த கல்லூரி முதல்வர் டிசி கொடுத்து விடுவேன் என மிரட்டியதால் மன உளைச்சலில் விபரீத முடிவு எடுத்ததாக சொல்லப்படுகிறது.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை ஆற்று திருவிழாவில் பலூன் கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 2ஆக உயர்ந்துள்ளது. கடந்த திங்கட்கிழமை விபத்து நிகழ்ந்தபோது பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த பலூன் கடை உரிமையாளர் ஏழுமலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் செய்யாற்றில் நடைபெறவுள்ள ரத சப்தமி தீர்த்தவாரி திருவிழாவில் ஹீலியம் மற்றும் ஹைட்ரஜன் கேஸ் சிலிண்டர்கள் கொண்டு பலூன் விற்பனை செய்ய தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் உத்தரவிட்டுள்ளார். சமீபத்தில் மணலூர்பேட்டையில் நடைபெற்ற திருவிழாவில் பலூன் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த ஹீலியம் சிலிண்டர் வெடித்ததில் 2 பலியானது குறிப்பிடத்தக்கது. கரூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடந்த விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் விவசாய சங்கத்தினர் கருப்பு பட்டை அணிந்து கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி மற்றும் சங்க நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து அரசுக்கு எதிராக விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். நாமக்கல் நகராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் கோட்டாட்சியரை முற்றுகையிட்ட விவசாயிகள் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என சரமாரியாக கேள்வி எழுப்பினர். குப்பைகளை கையாளுவதில் அதிகாரிகள் மெத்தனம் காட்டி வருவதாகவும் இதனால் ஆற்று பகுதிகளில் குப்பைகள் மலை போல் குவிந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினர். பிரதமர் மோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட அதிநவீன வசதிகளுடன் கூடிய திருவனந்தபுரம் தாம்பரம் அம்ரித் பாரத் ரயிலுக்கு மதுரை ரயில்வே சந்திப்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. ரயில் நிலைய ஊழியர்கள், தொழில்துறையினர், பயணிகள், பள்ளி மாணவ மாணவிகள் என பல தரப்பினரும் தேசிய கொடி அசைத்தும் தீபம் ஏற்றியும் அம்ரித் பாரத் ரயிலை வரவேற்றனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் அம்ரித் பாரத் ரயில் நின்று செல்ல வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. பிரதமர் மோடி திருவனந்தபுரத்தில் 3 புதிய அம்ரித் பாரத் ரயில்களை துவக்கி வைத்த நிலையில் இதில் ஒரு ரயில் திருவனந்தபுரம் முதல் தாம்பரம் வரை இயக்கப்படுகிறது. இந்த ரயிலுக்கு நாங்குநேரியில் நிறுத்தம் அளிக்கப்படவில்லை என தெரிகிறது. சென்னையை அடுத்த ஆவடி அருகே கோவில் பதாகையில் அக்கா கணவரை கொலை செய்த நபரை அடித்தே கொன்றதாக மைத்துனர் உட்பட 3 கைது செய்யப்பட்டனர். கோவில் பதாகையைச் சேர்ந்த வீரா என்பவர் பிரதீஷ், சக்திவேல், அபித்ராஜ் ஆகியோருடன் சேர்ந்து மணிகண்டன் என்பவரை கொலை செய்ததாக கைது செய்யப்பட்டார். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு வீராவின் மச்சான் சுந்தரை மணிகண்டன் கொன்றதாக வழக்கு உள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த மேல்பட்டியில் வனப்பகுதி அருகே சுற்றித் திரிந்த 3 சிறுத்தை குட்டிகளை வனத்துறையினர் காட்டுக்குள் விரட்டினர். குரங்குகள் அலறல் சப்தம் வருவதாக நினைத்து அப்பகுதி மக்கள் சென்று பார்த்தபோது சிறுத்தை குட்டிகள் இருப்பது தெரிய வந்தது. பின்னர் பட்டாசுகளை வெடிக்க வைத்து சிறுத்தை குட்டிகள் காட்டிற்குள் விரட்டப்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியைச் சேர்ந்த இன்ஸ்டா பிரபல பிளாக் பாண்டா என்ற அஜித்குமார் வெட்டு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பிரேம்குமார் என்ற பாபா பிரேம் என்பவருடன் ரீல்ஸ் எடுத்து வெளியிடுவதில் ஏற்பட்ட தகராறின் போது அவருடன் வந்த நபர் அஜித்குமாரை தாக்கியதால் தலை, கை, காலில் வெட்டிவிட்டு கொலை மிரட்டல் விடுத்து தப்பிச் சென்றுள்ளார். பொங்கல் திருநாளை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் எருதுவிடும் திருவிழா நடைபெற்றது. அதில் 250க்கும் மேற்பட்ட காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்கள், ஊர் பொதுமக்கள் என 5000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கள்ளிப்பட்டியைச் சேர்ந்த கள்ளிராணி என்ற காளை முதல் பரிசான 1,11,111 ரூபாயை தட்டிச் சென்றது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் தாமரை ஏரியை தூர்வாரும் பணி நடைபெற்று வரும் நிலையில் அங்கிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீர் ரெட்டம்பேடு சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு தூர்வாரும் பணி தொடங்கிய நிலையில் அதனால் மீண்டும் சிரமம் அடைவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். புதுச்சேரி வில்லியனூரில் மாமூல் தராததால் வீடு புகுந்து பெண்களிடம் அத்துமீறியதாக 7 பேர் கும்பலை போலீசார் கைது செய்தனர். கலைக்குமார் என்பவர் மாலிக் என்பவரை செல்போனில் தொடர்பு கொண்டு தாம் சிறையில் உள்ளதாகவும் செலவுக்கு பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். மாலிக் பணம் தர மறுத்ததால் கலைக்குமார் உள்பட 7 பேர் கும்பல் அவரது வீட்டில் புகுந்து பெண்களிடம் அத்துமீறியதாக கூறப்படுகிறது. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அருகே முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் 2 கடைகளின் ஷட்டரை உடைத்து பணத்தை கொள்ளையடித்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. லால்ஜி என்பவருக்கு சொந்தமான வளையல் கடையில் 3 லட்சம் ரூபாயும், மோகன் என்பவருக்கு சொந்தமான ஃபேன்சி கடையில் 50,000 ரூபாயும் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது.
ஜல்லிக்கட்டு போட்டி விதிகளை தளர்த்தி உத்தரவிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு திண்டுக்கல் மாவட்டம் பிள்ளமநாயக்கன்பட்டி கிராமத்தினர் நன்றி தெரிவித்துள்ளனர். மாடுபிடி வீரர்கள், ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்போர் மற்றும் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச் சங்கத்தினர் ஜல்லிக்கட்டு காளைகளுடன் ஊர்வலம் சென்று ஊர் மந்தையில் ஒன்று கூடி பட்டாசு வெடித்து கொண்டாடி மகிழ்ந்தனர். சென்னை திருவொற்றியூரில் மாநகராட்சி சார்பில் புதிதாக அமைக்கப்பட்ட மஞ்சப்பை இயந்திரத்தில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் போன்ற குறியீடு இருந்ததால் திமுகவினர் அதிர்ச்சி அடைந்தனர். திமுக நிர்வாகி ஒருவர் அவசரமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகைப்படத்துடன் கூடிய ஸ்டிக்கரை ஒட்டி அந்த இரட்டை இலை குறியீட்டை மறைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூர் பகுதியில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புறவழிச்சாலை அமைக்கும் பணியை அமைச்சர்கள் ஏவ வேலு மற்றும் நாசர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஏவ வேலு, தேர்தல் பிரச்சாரத்திற்காக வந்தவர் இல்லாததையும் பொல்லாததையும் கூறி தங்கள் ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சிப்பதாக பிரதமர் மோடியின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்தார். கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கங்கை கொண்டான் பேரூராட்சி பகுதியில் அதிமுகவினர் தற்பொழுதே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய நோட்டீஸை வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு அதிமுகவினர் வாக்கு சேகரித்தனர். கறிக்கோழி வளர்ப்பு கூலியை அதிகரிக்க வேண்டி போராடிய விவசாயிகள் மீது பொய் வழக்கு போட்டதாக குற்றம் சாட்டி குறைதீர் கூட்டத்திலிருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். கிருஷ்ணகிரி ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் தமிழக நதிகள் இணைப்பு சங்க விவசாயிகள் கறிக்கோழி வளர்ப்பு கூலியை அதிகரிக்க வேண்டி வலியுறுத்தினர். திருவண்ணாமலை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து அதிக பேருந்துகளை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை ரயில் நிலையம் அருகே திறக்கப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பொதுமக்கள் பழைய பேருந்து நிலையம் மற்றும் நகர பகுதிகளுக்கு செல்ல வேண்டுமென்றால் சுமார் 3.5 கிலோமீட்டர் சுற்றிச் செல்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே இரவு வேளையில் வனவிலங்குகளிடமிருந்து பயிர்களை பாதுகாப்பதற்காக தலையில் லைட் கட்டிக்கொண்டு சென்ற விவசாயிகளுக்கு வனத்துறையினர் அபராதம் விதிப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். மீரடிப்பட்டியைச் சேர்ந்த 4 விவசாயிகளிடம் 25,000 ரூபாய் பறித்த வனத்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர். ஜெய்ப்பூரில் இந்திய அளவில் நடைபெற்ற அணிவகுப்பில் முதலிடத்தை பிடித்த ராணுவ வீரர்களுக்கு குன்னூர் வெலிங்டன் ராணுவ நுழைவாயிலிருந்து பாரக்ஸ் மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டர் சதுக்கம் வரை உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இசை முழங்க உற்சாக நடனமாடிய வீரர்கள் கோப்பையை ராணுவ வாகனத்தில் வைத்தபடி ஊர்வலமாக சென்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே சாலையோரம் இருந்த கார் மீது கனரக லாரி மோதிய விபத்தில் கார் அப்பளம் போல் நொறுங்கியது. திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரைச் சேர்ந்த பூபதி உறவினர்களுடன் துக்க நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது இந்த விபத்து நிகழ்ந்தது. காரில் சென்றவர்கள் சாலையோரம் நிறுத்திவிட்டு உணவருந்த சென்ற போது விபத்து நிகழ்ந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹசூர் அருகே விளைநிலங்களுக்குள் புகுந்த காட்டு யானைகள் கூட்டம் பயிர்களை சேதப்படுத்திவிட்டு சென்ற நிலையில் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சினிகிரி பள்ளி பகுதியில் உள்ள விவசாய நிலங்களுக்குள் நுழைந்த காட்டு யானை கூட்டம் பயிர்களை சேதப்படுத்திவிட்டு சென்றது. அழகியல் துறையில் நிபுணத்துவம் மற்றும் மக்களின் நம்பிக்கையை பெற்ற மருத்துவர் சாயவி சென்னையில் கிரியேட்டர் ஏஸ்தட்டிக் எனும் சிகை மற்றும் சரும பராமரிப்பிற்கான ஒரு உயர்தர சிகிச்சை மையத்தை தொடங்கியுள்ளார். இந்த சிகிச்சை மையத்தை நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். ஹிந்துஸ்தான் சேம்பர் ஆஃப் காமர்ஸின் 80வது சேம்பர் தின கொண்டாட்டம் சென்னை தாஜ் கன்னிமரா நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் மனோ தங்கராஜ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். கடந்த 80 ஆண்டுகளாக வர்த்தக மற்றும் தொழில் துறைகளில் சிறப்பான சேவையாற்றி வரும் ஹிந்துஸ்தான் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் பல்வேறு வர்த்தக மற்றும் தொழில் துறைகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் உறுப்பினர்களாக உள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக நாட்டு படகில் ஏற்றிக் கொண்டிருந்த 1600 கிலோ பீடி இலை பண்டல்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். சல்லித்தோப்பு கடற்கரையில் நிறுத்தியிருந்த ஃபைபர் படகு சரக்கு வாகனத்தை கைப்பற்றிய போலீசார் தூத்துக்குடி திரேஸ்புரத்தைச் சேர்ந்த ஜெயபால், ஜெகதீஷ் மற்றும் ஏர்வாடியைச் சேர்ந்த பாலமுருகனை கைது செய்தனர்.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஜின்னா மைதானம் பகுதியில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்திற்கு புதிய கட்டடம் கட்டித்தர வலியுறுத்தி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஏற்கனவே பழுதடைந்த அங்கன்வாடி மைய கட்டடத்தை சீரமைத்து தர வேண்டும் அல்லது புதிய கட்டடம் கட்டித்தர அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். சென்னையை அடுத்த பெரும்பாக்கத்தில் இறுதி ஊர்வலத்தில் ஏற்பட்ட சண்டையின் போது இளைஞரின் தலையில் கல்லை போட்டு கொன்றதாக 5 பேர் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பைச் சேர்ந்த 25 வயதான கார்த்திகேயன் என்பவரை கீழே தள்ளி தலையில் கல்லை போட்டு கொன்றதாக விஜயகுமார், குமார், சரண்ராஜ், சரத் உள்ளிட்ட 5 போலீசார் கைது செய்தனர். கரூர் மாவட்டம் புத்தாம்பூர் பகுதியில் 1330 மாணவர்கள் ஓலைச்சுவடியில் திருக்குறள் எழுதியும் திருவள்ளுவர் உருவத்தில் மைதானத்தில் நின்றும் சாதனை படைத்தனர். மேலும் மைதானத்தில் திருவள்ளுவர் போல் பிரம்மாண்ட உருவத்தில் நின்றனர். அதனை கிராண்ட் யூனிவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் உலக சாதனையாக அங்கீகரித்தது. நீலகிரி மாவட்டம் கொடைக்கானல் வனப்பகுதியில் கொட்டப்பட்டுள்ள குப்பையை அகற்றாவிட்டால் நகராட்சி அதிகாரிகள் மீது கைது நடவடிக்கை எடுப்பதாக சவால் விடுத்த மாவட்ட வன அலுவலர் யோகேஷ்குமார் மீனா சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு மாற்றம் செய்யப்பட்டார். அதிகாரிகளுக்கு 3 நாட்கள் கெடு விதித்து அவர் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தலைநகர் டெல்லியில் உணவகம் ஒன்றில் 24 வயது இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடகிழக்கு பகுதியில் உள்ள மஜ்பூரில் மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இளைஞரின் உடலை கைப்பற்றிய போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்திய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச், தோடா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் பனிமழைக்கு மத்தியிலும் சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை கண்டு ரசித்து வருகின்றனர். மழை போல் கொட்டும் பனியை வீடியோ எடுத்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். சாலைகள் முழுவதும் பனி படர்ந்திருப்பதால் JCB கொண்டு பனியை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இமாச்சல பிரதேச மாநிலம் மணாலியில் பனியின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் சுற்றுலா பயணிகள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் என இந்திய வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை சுற்றுலா பயணிகள் கடைபிடிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டெல்லியில் நொய்டா பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த காரில் திடீரென கரும்புகை வெளியேறி கார் தீப்பற்றி எரிந்து முழுவதும் நாசமானது. சுதாரித்துக் கொண்ட கார் உரிமையாளர் முன்கூட்டியே காரை விட்டு இறங்கியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை அணைத்தனர். விசாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் ASC அர்ஜுன் எனப்படும் மனித வடிவ ரோபோவை ரயில்வே துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. பாதுகாப்பு கண்காணிப்பு, கூட்ட மேலாண்மை, தூய்மை கண்காணிப்பு பணிகளை மனித வடிவ ரோபோ மேற்கொள்ளும் என தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைனின் எரிசக்தி உட்கட்டமைப்பு மீது ரஷ்யா நடத்தும் தாக்குதல்களால் அந்நாட்டு மக்கள் வெப்பம் மற்றும் மின்சாரம் இன்றி கடுமையான குளிர்காலத்தை எதிர்கொண்டிருக்கும் நிலையில் போலந்து நூற்றுக்கணக்கான ஜெனரேட்டர்களை வழங்கியுள்ளது. உக்ரைனின் போரிடும் திறனை பலவீனப்படுத்துவதற்காகவே அதன் எரிசக்தி உட்கட்டமைப்பு மீது தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக ரஷ்யா தெரிவித்திருக்கிறது. அமேசான் நிறுவனத்தில் பணிபுரியும் 14,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 30,000 பணியாளர்களை பணி நீக்கம் செய்ய முடிவெடுத்த அமேசான் நிறுவனம் முதற்கட்டமாக கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 14,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது. தொடர்ந்து அடுத்த வாரத்தில் 2ஆம் கட்ட ஊழியர்களை நீக்குகிறது. சீனாவின் தென்மேற்கு நகரமான ஜிகாங்கில் வரவிருக்கும் குதிரை ஆண்டின் சந்திர புத்தாண்டை கொண்டாடும் விதமாக சீன புராண உயிரினங்கள் மற்றும் குதிரை உருவங்கள் கொண்ட விளக்கு திருவிழா நடைபெற்றது. பூங்காவில் இரவில் ஜொலித்த விளக்குகளை கண்டு பார்வையாளர்கள் மெய் சிலிர்த்தனர். நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. முதலில் ஆடிய நியூசிலாந்து அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 208 ரன்களை குவித்தது. பின்னர் ஆடிய இந்திய அணியில் இஷான் கிஷன் 76, சூரியகுமார் யாதவ் 82 மற்றும் தூபே 36 ரன்களை குவித்ததால் 15.2 ஓவர்களிலேயே இந்திய அணி 3 விக்கெட்டுகள் இழப்புக்கு 209 ரன்களை எடுத்து அசத்தல் வெற்றி பெற்றது. இந்திய
அணிக்கு எதிரான இரண்டாவது T20 கிரிக்கெட் போட்டி தோல்விக்கு பின் பேசிய நியூசிலாந்து கேப்டன் மிச்சல் சாட்னர் வரும் போட்டிகளில் இந்திய அணிக்கு 300 ரன்களை இலக்காக நிர்ணயித்தால் ஒருவேளை வெற்றி பெறலாம் என கருத்து தெரிவித்தார். நேற்று நடந்த T20 போட்டிகளில் 209 ரன்கள் இலக்கை இந்திய அணி 15.2 ஓவர்களிலேயே எட்டியது குறிப்பிடத்தக்கது. இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறவுள்ள ஆண்கள் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பைக்கான ஸ்பெஷல் ஆந்தமை இசையமைப்பாளர் அனிருத் உருவாக்கியுள்ளதாகவும் ஆந்தம் விரைவில் வெளியிடப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உலகக்கோப்பை போட்டிகள் வரும் பிப்ரவரி 7ஆம் தேதி தொடங்கி மார்ச் 8ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. கர்நாடக மாநிலம் பெங்களூரு புறநகரில் சர்வதேச அளவிலான கிரிக்கெட் மைதானத்தை அமைக்க மாநில அரசு முடிவு செய்திருக்கிறது. சுமார் 2350 கோடி ரூபாய் செலவில் 80,000 பேர் போட்டிகளை கண்டுகளிக்கும் வகையில் மைதானம் அமைகிறது. சின்னசாமி மைதானம் நகரின் மையப்பகுதியில் உள்ளதால் புறநகரில் புதிய மைதானம் அமைகிறது. அஜித்தின் 50வது படமான மங்காத்தா ரீ-ரிலீஸை ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். கடந்த 2011ஆம் ஆண்டு வெளிவந்த மங்காத்தா 15 ஆண்டுகளுக்கு பிறகு ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டது. தியேட்டர்களில் படத்தை பார்க்க குவிந்த ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் மேளதாளங்களுடன் கொண்டாடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் தைப்பூச திருவிழாவின் முதல் நாளில் மாரியம்மன் மரக்கேடயத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நேற்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கிய தைத்தெப்ப தேரோட்ட திருவிழா 11 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள முத்துராமலிங்கபுரம் பட்டி கிராமத்தில் உள்ள வள்ளி தேவசேனா செந்தில் ஆண்டவர் கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை காசி விஸ்வநாதர் கோவிலில் உள்ள சுப்பிரமணிய சுவாமிக்கு பழனி பாத யாத்திரை பக்தர்கள் குழு சார்பில் தைப்பூச விழா கொண்டாடப்பட்டது. இதில் உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக திருவீதி உலா சென்றதுடன் மேளதாளங்கள் முழங்க பொய்க்கால் குதிரை ஆடியும் பக்தர்கள் ஏராளமானோர் காவடி எடுத்தும் சென்றனர்.